அடுத்ததாக எண் 12 9ஆம் வகுப்பு A1 பிரிவை சேர்ந்த GS பனிமலர் பாரதி தன் பனித்துளிகள் போல தன்னுடைய சிந்தனைகளை சிதற வைக்க வந்திருக்கிறார். இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்லமுது. அவையோர் நடுவர் ஆசிரியர் தோழர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவரையும் அமிழ்தாம் தமிழால் வணங்கி தொடங்குகிறேன். பொறுப்பு என்ற சொல்லின் அருமை தெரியுமா? சத்தியத்திற்கு நிகராக தான் கருதுகிறேன். அவ்வளவு எளிமையாக கலக்கமின்றி எல்லோராலும் எடுத்துக்கொள்ள முடியாத காரியமே பொறுப்பு. எனவே மனம் மாறிக்கொண்டும் மாற்றப்பட்டு கொண்டும் நிலையில்லாமல் தவிக்கும் இளைஞர்களுக்கு தங்கள் பொறுப்பை உணரச் செய்தல் என்பது பெரும் பொறுப்பே. 15 வயதை தொட்ட நிலையில் எனக்கு என் நிலை அறிவதே பெரும் சவால். இருந்த போதிலும் என் அறிவுக்கு எட்டிய செய்திகளை என் தோழர் தோழிகளிடையே உரையாற்றவே விரும்புகிறேன். சமுதாயம் என்பது ஒவ்வொரு தனி மனிதர்கள் இணைந்த கூட்டமைப்பே. எனவே நாம் ஒவ்வொருவரும் தன் பொறுப்பு உணர்ந்தவர்களாக இருப்பதே தலையாய பொறுப்பு. இன்றைய உலகில் நல்வழி 100 நலம் கெட 1000 வழிகள். படவரியை பயன்படுத்துவதேயே முழு நேர வேலையாக இருந்தால் பாடவரிகளை எப்படி மூளை ஏற்கும்? பட்டம் பெறத்தான் வழி கிட்டுமா? காலையில் படவரி, மதியம் படவரி, மாலையிலும் படவரி. ஆனால் இரவிலோ மன அழுத்த நோயாளிகளாக திரியும் என் தோழர் தோழிகளை தினமும் பார்க்கத்தானே செய்கிறேன். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி என்ற கதையாகிவிட்டது இன்றைய இளையர் சமுதாயத்தின் தினசரி வாழ்க்கை. திருத்தப்படாத நிலம் பயனற்று போகும். தடுக்கப்படாத வெள்ளம் தாளாத துன்பத்தை தரும். கடிவாளம் இல்லாத குதிரை கண்டபடி ஓடும். நம் இந்திய சமூகத்தின் பொது வாழ்க்கை இப்போது கலர் நிலமாய் காட்டாற்று வெள்ளமாய் கடிவாளமற்ற குதிரையாய் நசிந்து கொண்டிருக்கிறது. எனவே சமூக பொறுப்புணர்வுடன் கற்று பட்டு உணர்ந்தவர்களின் வழிகாட்டுதலில் பகுத்தறிவு இளைஞரால் தான் இதை சீர் செய்ய முடியும். எனவே எனதினிய நண்பர்களே, நம் முதல் பொறுப்பு என்ன தெரியுமா? கிடைத்த நேர அறுவடையே. அதற்காக என் நேரமும் நாட்டை முன்னேற்றவும் வீட்டை முன்னேற்றவும் பாடுபடுங்கள் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன். அறிவை கூர்மையாக்க சில நேரம், உடல் உறுதிக்கு சில நேரம், மன சீற்றம் குறைக்க சில நேரம், குடும்பத்திற்கு சில நேரம், நல்ல நண்பர்களோடு சில நேரம், பிடித்த ஆக்கப்பூர்வ செயல்களை செய்து மகிழ வெகு நேரம். இப்படி இருந்தாலே இந்த கவனச்சிதறல் உலகிலிருந்து நீங்கள் முழுமையாக காப்பாற்றப்பட்டு விட்டீர்கள். கீழ்ப்படிதல் இன்று அறவே காணப்படாத அரிய செயலாகிவிட்டது. மனம் போன போக்கெல்லாம் மதிமயங்கி போக இதுவும் ஒரு காரணமே. பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் கீழ்ப்படிதல் என்பது அவமானமாக பார்க்கும் புத்தியே பெருங்கேடு. பகுத்தறிவு பொருந்திய நமக்கு கீழ்ப்படிதலுக்கும் அடிபணிதலுக்கும் வேறுபாடு கூட பார்க்க தெரியவில்லையே. நாம் அடிபணிய போவதில்லை. நம் நலனையே கருதுபவர்களுக்கு கீழ்ப்படிதலும் நம் பொறுப்பே. 100 இளைஞர்கள் கொண்டு இந்த தேசத்தை மாற்றி காட்டுகிறேன் என்றார் விவேகானந்தர். இயற்கை பேரிடர் செயற்கை பேரிடர் நேரத்தில் இளைய சமுதாயம் தானாக முன்வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஜாதி மத பேதமின்றி உதவி செய்துள்ளதை யாவரும் அறிந்ததே. எனவே இந்த சமுதாயத்தை உள்ளடக்கிய வளர்ச்சியடைய வைக்க இளைஞர்களால் மட்டும்தான் முடியும். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்று முப்பென்று முண்டோ. சமுதாய பொறுப்பு என்பது யாரோ பெரியவர்கள் செய்ய வேண்டிய செயல் என்று மலைக்க வேண்டாம். தன் வீட்டில் மரம் நட்டு வளர்ப்பது குடும்ப பொறுப்பு. ஒரு சாலையில் மரம் நட்டு வளர்ப்பது சமுதாய பொறுப்பு. ஆக வீட்டு பொறுப்பும் சமுதாய பொறுப்பும் ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளவையே. வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதரம். கருங்கல் பாறையும் நொறுங்கிவிடும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும் என்ற தன்னம்பிக்கை கவிஞர் தாரா பாரதியின் வார்த்தைகளுக்கு ஏற்ப இளைஞர்களின் கைகளில் இன்பமாய் பூமி சுழன்று வருகிறது. வழிநடத்த மூத்தோர்களும் முன் வருகிறார்கள். இறுதியாக ஒன்று கூற விழைகிறேன். எதிர்கால இளைஞர்களாகிய நாம் பிறந்தோம் இருந்தோம் இறந்தோம் என்றில்லாமல்
பிறந்தோம், இருந்தோம், சிறந்தோம் என்பதை நினைவில் வையுங்கள். தங்கள் பொறுப்புகளையும் கடமைகளையும் செவ்வன செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனம் மாறிக்கொண்டும் மாற்றிக்கொண்டும் வாழும் இளைஞர்களின் இன்றைய சமூக பொறுப்பை பற்றி தெள்ளத் தெளிவாக பேசிய பனிமலர் பாரதிக்கு நன்றி.